அனைவருக்கும் வணக்கம். டிஎம்கே ஐடி விங் திராவிட முன்னேற்ற கழகம் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி விங் அணி திராவிட முன்னேற்ற கழகம் தகவல் தொழில்நுட்ப அணி வாட்ஸ்அப் சேனலை எவ்வாறு ஃபாலோ செய்வது என்பதை பற்றி காணொளியில் பார்ப்போம். உங்களில் ஒருவன் ரவிச்சந்திரன். முதலில் வாட்ஸ்அப்பை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் பயணிக்கின்ற பல குழுக்கள் இருக்கும். நாம் மற்றவர்களுக்கு செய்தியை அனுப்பலாம், மற்றவர்கள் நமக்கும் செய்தியை அனுப்பலாம். இது வாட்ஸ்அப் குரூப். வாட்ஸ்அப் சேனல் என்று ஒன்று இருக்கின்றது. வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் சேனலுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், வாட்ஸ்அப் குரூப் நாம் பலருக்கு செய்தியை அனுப்பலாம், பலர் நமக்கும் செய்தியை அனுப்பலாம். ஆனால் வாட்ஸ்அப் சேனல் என்பது ஒன் வே கம்யூனிகேஷன். பிரைவேட்டாக நாம் மட்டும் செய்தியை அனுப்புவது, அதை மற்றவர்கள் பார்க்க மட்டும் முடியும். அந்த வகையில் டிஎம்கே ஐடி விங் வாட்ஸ்அப் சேனலை நாம் எவ்வாறு பின்தொடர்வது இப்பொழுது பார்ப்போம். உங்களுக்கு குழுவின் மூலமாக டிஎம்கே ஐடி விங் வாட்ஸ்அப் சேனலின் லிங்க் அனுப்பியிருப்பார்கள். அந்த லிங்கை தொடுவதன் மூலமாக எவ்வாறு உள்ளடைந்து டிஎம்கே ஐடி விங் சேனலை பின்தொடர்வது என்பதை பற்றி பார்ப்போம். குழுவிற்கு அனுப்பியுள்ள டிஎம்கே ஐடி விங் சேனலை லிங்கை தொடுகிறோம். தொட்டவுடன் இப்படியாக அந்த பேஜ் வருகிறது. மேலே உள்ள ஃபாலோ என்று இருக்கிறது அல்லவா, அதை தொடுங்கள். தொட்டவுடன் நாம் டிஎம்கே ஐடி விங் சேனலை பின்தொடர்கிறோம். இப்படியாக நாம் தொடர்ந்து டிஎம்கே ஐடி விங் சேனலில் இது போன்ற கழகத்தினுடைய அத்தனை செய்திகளையும் நாம் தினந்தோறும் எப்பொழுதெல்லாம் நம் நேரம் கிடைக்கிறதோ அந்த நேரத்தில் நாம் பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது பேக் பட்டனை அழுத்துகிறோம். அதன் மூலமாக நாம் பின்னால் வந்துவிடுகிறோம். இது ஒரு வழிமுறை ஆகும். லிங்க் எதுவும் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. இருந்தாலும் நம்மால் டிஎம்கே ஐடி விங் சேனலை பின்தொடர முடியும். அது எவ்வாறு? கீழே உள்ள அப்டேட்ஸை தொடுகிறோம். தொட்டவுடன் வாட்ஸ்அப் சேனல் பக்கத்திற்கு நாம் வந்துவிட்டோம். இப்பொழுது மேலே இருக்கின்ற சர்ச் சிம்பலை தொடுகிறோம். தொட்டவுடன் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் ஆகிவிட்டது. அதில் டிஎம்கே ஐடி விங் என்று நாம் இப்பொழுது டைப் செய்கிறோம். செய்தவுடன் டிஎம்கே ஐடி விங் சேனல் வந்துவிட்டது. அதற்கு பக்கத்தில் ஃபாலோ என்று இருக்கிறது. ஃபாலோவை நாம் தொடுகிறோம். தொட்டவுடன் இப்பொழுது அடுத்தபடியாக சேனலுக்குள் நாம் நுழைந்து விடலாம். இவ்வாறாகவும் நாம் டிஎம்கே ஐடி விங்கை ஃபாலோ செய்ய முடியும். சேனலுக்குள் நாம் உள் நுழைந்தவுடன் உடனுக்குடன் நமக்கு டிஎம்கே ஐடி விங்கிலிருந்து பெறப்படுகிற செய்திகளை நம்மால் தொடர்ந்து பார்க்க முடியும். மேலும் காணொளியை டவுன்லோட் செய்து பார்ப்பதனால் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிவிடும் என்று பல பேர் நினைத்து அதை தவிர்ப்பார்கள். காணொளியை டவுன்லோட் செய்தாலும் ஸ்டோரேஜில் சேவ் ஆகாமல் இருக்க என்ன வழி, அதை இப்பொழுது பார்க்கலாம். இப்பொழுது பேக் பட்டனை தொடுகிறோம். தொடுவதன் மூலமாக மீண்டும் வாட்ஸ்அப்பையே தேர்ந்தெடுக்கிறோம். தேர்ந்தெடுத்து இந்த பக்கத்திற்கு நாம் வந்துவிட்டோம். இப்பொழுது மேலே இருக்கிற 3 புள்ளியை தேர்ந்தெடுத்து கொள்கிறோம். இதில் செட்டிங்ஸ் என்பதை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். இப்பொழுது இந்த பக்கத்திற்கு வந்துவிட்டோம். சாட்ஸ் என்று இருக்கிறதல்லவா, அதை தேர்ந்தெடுக்கிறோம். அதை தொடுகிறோம். தொட்டவுடன் அடுத்த பக்கத்திற்கு நாம் சென்று விடலாம்.
மீடியா விசிபிலிட்டி என்று காட்டப்பட்டுள்ளவா, அதற்கு பக்கத்தில் பச்சை நிறத்தில் உள்ளது ஆஃப் செய்ய வேண்டும். இப்பொழுதை அந்த பட்டனை தொடுகிறோம். தொட்டவுடன் அவை ஆஃப் செய்யப்பட்டுவிடும். ஒருவேளை உங்கள் ஃபோனில் ஆஃப் செய்யப்பட்டிருந்தால் பரவாயில்லை. ஆஃப் செய்தால்தான் பிக்சர்ஸ் வீடியோஸ் எதுவும் இனிமேல் சேவ் ஆகாது. இப்பொழுது வீடியோவை நாம் டவுன்லோட் செய்து அதை பார்த்து கொள்ளலாம். வரும் நிதியாண்டில் சுய உதவி குழுக்களுக்கு 37,000 கோடி ரூபாய் அளவிற்கு வங்கி கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மகளிர் குழுவில் சேர்ந்து நாங்கள் இந்த வட்டிக்கு வாங்குறது இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிது சார். ஏன்னா வட்டிக்கு நம்ம மாதம் மாதம் வட்டியை தான் கட்டுவோம் தவிர நம்மளோட முதல் போகாது. ஆனால் இதில் நம்ம சேர்ந்த பிறகு எங்களுக்கு வட்டியும் போது முதலும் அடையுது. அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி கூட நம்மளுக்கு மாதம் மாதம் ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. கரெக்டாக 15ஆம் தேதி ஆனால் நம்மளுக்கு 1000 ரூபாய் நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் வந்துடுது. அது எங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, எங்கள் அப்பா மாரி எங்களுக்கு அண்ணன் அப்பா அந்த ஸ்தானத்தில் எங்களை ஹெல்ப் பண்ணுறாரு. பெண்கள் இனிமேல் நாம் தாராளமாக காணொளிகளை டவுன்லோட் செய்து பார்க்கலாம். ஸ்டோரேஜில் அது சேவ் ஆகாது. டிஎம்கே ஐடி விங் சேனல் மக்களுக்காக, மக்களின் நலனுக்காக மட்டுமே அனைத்து செய்திகளையும், அரசு செய்கின்ற அத்துணை நல்ல காரியங்களையும் தங்களுக்கு தெரிவிப்பதற்காகவே இந்த சேனல் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த சேனலிலிருந்து வெளியே வர பேக் பட்டனை அழுத்துகிறோம். அழுத்தியவுடன் வெளியே வருகிறோம். மீண்டுமாக பேக் பட்டனை அழுத்துகிறோம். வாட்ஸ்அப் குரூப் பக்கத்திற்கு நாம் வந்துவிட்டோம். வழக்கமாக நாம் பார்க்க வேண்டிய குரூப்ஸையும் பார்த்து கொள்ளலாம். எப்பொழுதெல்லாம் வாட்ஸ்அப் சேனலை பார்க்க வேண்டுமென்றால் கீழே உள்ள அப்டேட்ஸை தேர்ந்தெடுக்கிறோம். நாம் டிஎம்கே ஐடி விங்கை ஃபாலோ செய்தனால் டிஎம்கே ஐடி விங் பகுதி தெரியும். அதை தொடுகிறோம். உள்ளே சென்று அத்தனை செய்திகளையும் நாம் தினந்தோறும் வேண்டும் போதெல்லாம் பார்த்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.